Hello friends, welcome to Devi's Kitchen. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ரோட்டு கடை காளான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்ற சேம் டேஸ்ட்டில் அருமையாக நம்ம வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் இன்னைக்கு 1/4 kg அளவுக்கு கேபேஜ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். 200 grams காளான் இந்த மாதிரி நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அடுத்ததாக 1 கப் மைதா மாவு அதை போட்டுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இப்போ கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டதுக்கப்புறமா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இதில் தண்ணி கொஞ்சமும் சேர்க்க வேண்டியதில்லை, ஏன்னா கேபேஜை நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்மளுக்கு தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமாக இருக்காது. பாருங்கள், நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்க்காமையே நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த கேபேஜ் மஷ்ரூம் ரெடியாக இருக்குது. இதை ஒரு சைடில் வச்சுட்டு அடுத்ததாக ஒரு பேன் வச்சு பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி எண்ணெயில் விட்டுக்கலாம். ஒரே வாட்டி நிறைய போடாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு உருண்டெல்லாம் ஒட்டாமல் கரெக்டாக வரும். எல்லாம் போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா கலர் வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருக்கு. இதே மாதிரி மீதி இருக்கிற காளான் எல்லாம் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்தா தான் நம்மளுக்கு கிரேவியாக நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கடைசியாக வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இது எல்லாம் 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா அதை பேனில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க. 1 நிமிஷத்துக்குள்ளேயே பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு கெட்டியானால் போதும். இப்போ இதில் நம்ம பொரித்து வச்ச காளான்லாம் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அந்த உருண்டையெல்லாம் லைட்டாக உடச்சி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அந்த உருண்டையெல்லாம் உடச்சி விட்டோன்னா 1-2 கலந்து நம்மளுக்கு ரோட் சைட் கடையில் கிடைக்கிற காளான் டேஸ்ட் அப்படியே செமையாக கிடைக்கும். இப்போ காளான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவிட்டா ரொம்பவே சூப்பரான ரோட்டுக்கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.